பீனட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா திருச்செந்தூர் சௌகார்த்திகா சுவாமிநாதன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. சந்தோஷம் மேம். பங்குனி மாதத்துல பங்குனி உத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. யார கேட்டாலும் இப்படி ஒரு நாளை வாழ்க்கையில ரொம்ப மிஸ் பண்ணிடாத, அப்புறம் வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல ஏன் இது அவ்வளவு சிறப்பா இருக்கு மேம்? கண்டிப்பா பங்குனி உத்திரம் நட்சத்திரம்னாலே ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்கான ஒரு நட்சத்திரம் தான் உத்திரம் நட்சத்திரம். 27 நட்சத்திரங்கள்ல 12வது நட்சத்திரம் தான். இதுல என்ன ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா, அனைத்து கடவுளர்களுக்குமே, அதாவது நம்ம வணங்குற மெஜாரிட்டியானது சிவன், பார்வதி, ஆமா, பெருமாள் தாயார், முருகன், வள்ளி தெய்வானை, அவங்க அனைவருக்கும் கல்யாணமான திருக்கல்யாணமான ஒரு நாளா பங்குனி உத்திரம் கருதப்படுது. சோ அதனால ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டுக்குமே ரொம்ப சிறந்த நாள். நன்னீராடல்னு சொல்லுவோம் இல்லையா, ஹோலி வாட்டர், ஐ மீன் புனித நீராடல், அதுக்கெல்லாம் ரொம்ப உகந்த நாள் இந்த பங்குனி உத்திரம். விரதம் இருந்து நம்ம நினைச்சத நம்ம க்ஷணத்துல வாங்கக்கூடிய நாள் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பான நாள் ஏன் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அதே போல பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகனை வழிபடும் போது வாழ்க்கையில பல மாற்றங்கள் நடக்கும்னு சொல்றாங்களே, அது உண்மையா? கண்டிப்பா பல மிராக்கிள்ஸ் நடக்கும், அதிசயங்கள் நடக்கக்கூடிய நாள் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ பொதுவா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களோ இல்ல ஆண்களோ ரொம்ப வருஷமா தடை இருக்கு அப்படின்னா, உத்திரம் நட்சத்திரத்துல மாதா மாதம் இருக்க முடியாட்டியும் கூட இந்த ஒரு நாள் இருந்தாலே அந்த மொத்த வருடமும் இருந்த பலன் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல வாழ்க்கை துணையோட முக்கியத்துவத்தை குறிக்கக்கூடியதுதான் இந்த பங்குனி உத்திரம். அதுக்காக தான் இந்த திருக்கல்யாணம்லாம் எதுக்கு கோவில்ல வருடா வருடம் நடத்துறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாம் மனிதர்கள்லாம் ஒரு வருடம் கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஒரு தடவை கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஒரு தடவை முடிஞ்சது. இந்த கடவுளர்களோட கல்யாணத்தை எதுக்கு எடுத்துரைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு துணை எவ்வளவு அவசியம் அப்படின்றத சிக்னிஃபை பண்றதுக்கு தான், நம்ம ரிலேஷன்ஷிப்போட ஏன்னா நம்ம முக்கியத்துவம். இந்த கல்யாணம்னு ஒண்ணு இருந்தா தானே எல்லாமே ஒரு அடுத்தடுத்த ஒரு சந்ததியினர் வருவாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஒரு துணைனா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ், என்ன வாழ்க்கையில உயர்வு தான் இதை நிலைநிறுத்துறதுக்கு தான் இந்த திருக்கல்யாணங்கள் வருடா வருடம் திருவிழா கோலம் பூண்டு நடக்குது. அதனால மிகவும் ரொம்ப சிறப்பான நாள் பங்குனி உத்திரம். கண்டிப்பா மேம். இப்போ துலாம் ராசிக்காரர்கள் இந்த பங்குனி உத்திரத்துல எந்த முருகனை வழிபடலாம்? துலாம் ராசி அப்படின்னாலே சனி பகவான் சுக்கிர பகவானும் ஆதிக்கம் பெறக்கூடிய ஒரு ராசி. துலாம் ராசி நேயர்களுக்கு தகப்பன் சுவாமின்னு சொல்ற அந்த சுவாமிநாத சுவாமி ரொம்ப விசேஷமான பலன்கள். அப்பனுக்கே பாடம் நடத்திய இடம். துலாம் ராசிக்கு பொதுவாவே படிப்பில் நாட்டம் ரொம்ப கம்மியா இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு ராசி. சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு தகப்பனுக்கே அறிவுரை சொன்ன அந்த முருகனை போய் பார்த்தா அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஈக்குவலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கண்டிப்பா மேம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி கோயிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டுல இருந்தே என்ன மாதிரியான பூஜைகளை செய்யலாம்? மஞ்சள் மலர்களால் பூஜை பண்றது, அதாவது மஞ்சள் கலர்ல மலர்கள், என்ன மலர்கள் கிடைக்குதோ அதனால முருகனுக்கு பூஜை பண்றது. மஞ்சள் வஸ்திரம் சாத்துறது, நம்ம வீட்டுல உள்ள போட்டோக்கே ஒரு வஸ்திரம் வாங்கி சாத்துறது. பக்கத்துல உள்ள கோவில்கள் இருக்கும் இல்லையா, அங்க போய் வஸ்திரம் கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா ரொம்ப மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு போய் வியாழக்கிழமைகள்ல கொண்டக்கடலை மாலை போட்டு வழிபடுறது. அதே மாதிரி நவகிரகங்கள்ல இருக்கிற குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாஸ்திரம், இதெல்லாம் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சனிக்கிழமை எல் தீபம் ஏற்றுறதும் ரொம்ப நல்ல ஒரு பலன்களை. இதை தாண்டி துலாம் ராசிக்காரர்கள் வேற ஏதாவது பரிகாரம் செய்யணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? விஷ்ணு பகவான் பிடிச்சிக்கலாம். விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்றது, அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு வர்றது, துளசி மாலை கொடுக்கறது, 2 துளசிய வாங்கி நம்ம வாயில போட்டுக்கிறது, இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை போடுறது. ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலரா இந்த எக்ஸாம் டைம்ஸ்ல சக்சீட் ஆகணும்னு நினைக்கிறவங்க
முதல் ராசி துலாம் ராசி தான் அதுக்கு வந்து கொஞ்சம் புஷ் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு அமைப்புகள் இருக்கிறதுனால அவங்க வந்து ஏலக்கா மாலை போடுறதுல ரொம்ப விசேஷமான. பொதுவாவே வந்து இந்த மாதம் வந்து துலாம் ராசிக்கு லவ் அஃபேர்ஸ் அதெல்லாமே ரொம்ப மேரேஜ் இதெல்லாமே வீட்டுல போய் சொல்லி அது பாசிட்டிவா அமையக்கூடிய காலகட்டமா இந்த பங்குனி மாதம் வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பினான்சியலா கொஞ்சம் பேக்வேர்டா இருந்தவங்க நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். கஷ்டப்பட்டு இருந்தவங்க ஒரு நல்ல ஸ்டேபிள் இன்கம் சோர்ஸை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா அது வந்து ஃபேமிலி ஒர்க் பேலன்ஸ். அந்த பேலன்ஸ் வந்து இவங்க வந்து சம்டைம்ஸ் ஓவரா ஒர்க்கஹாலிக்கா இருந்துருவாங்க, குடும்பத்தை கவனிக்காம. அதே மாதிரி சில நேரங்கள்ல நண்பர்கள் இடையே ஈடுபாடு அதிகமா இருந்து வீட்டுக்கு லேட்டா போறது, அதனால சண்டை சச்சரவுகள் வருது. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கண்டிப்பா நீங்க சுவாமிமலை முருகனை பிடிச்சுக்கிட்டாலும் விஷ்ணுவை பிடிச்சுக்கிட்டாலே போதும், உங்க வாழ்க்கை நல்ல சுபிக்ஷமா இருக்கும். இந்த முருகன் கோவில போய் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. முடியலங்கிற பட்சத்துல வீட்டுல இருக்கிற சில பூஜைகள் நீங்க பண்ணீங்கன்னா அது இன்னும் சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா ஏன் அந்த கோவில் சிறப்பானது, இந்த பூஜைகள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. நன்றிமா. உகந்த முருகன் வழிபாடு, அப்புறம் என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன நெய்வேத்தியம் பண்ணணும்ன்றத நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப நற்பலன்கள் நல்லபடியா கிடைக்கும். ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.